இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் வைக்க போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பார்ப்போமா? இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். சோம்பு நல்லாவே சவந்து வந்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு அதோட ஒரு 2 கத்து கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து நம்ம வதக்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன். அரைச்சி வச்சோம்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளியும் அதோடய சேர்த்துடலாம். அதையும் நல்லா கிடக்க வதக்கி எடுத்துடுவோம். பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியே ரொம்ப நாளாக ஆகுது. யாரும் வாங்கலாங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நண்டு கிடைக்கிறது இல்லை, அதனால் வாங்கவே இல்லை. சொல்லப்போனால் வருஷக்கணக்கு ஆகிருக்கும் போல இருக்கு. வரவே இல்லை, இன்றைக்கி தான் இருந்துட்டு கிடைச்சோன்னே உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துடுவோம். காரமாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே கலந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும். க்ளீன் பண்ணி நண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம நல்லா செவக்க வதக்கிடலாம். எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துட்டு பார்த்தீங்களா? நேரத்தில் நம்ம நண்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடுவோம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும், நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இல்லை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எந்த வரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சது எல்லாம் தக்காளி அரைச்சோமா எல்லாத்தையுமே கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா அந்த நண்டு வெந்து வரணும்ல, அதனால் இந்த அளவுக்கு சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கழுவி இதை நல்லா சவக்க கிண்டி விட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா சவக்க விட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். சாத்தில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், நம்ம தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து போடணுங்கிறது கிடையாது, நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லை காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா தேங்காயே தேவையில்லை. தேங்காய் இல்லாமல் செஞ்சாலே செம்ம சூப்பராக இருக்கும். காரசாரமாக கம்மன்னு நண்டு கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படியே சாத்தில் போட்டுக்கிட்டு நம்ம நண்டை தொட்டிக்கிட்டு சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு வேறு வெறும் குழம்பு வச்சுருந்தோம்னா தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு வச்சுட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.